ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம். காலம்பரே சுவாமிக்கு தனியாக பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி சமையல் மெனு பார்த்திங்கன்னா சாதம் அண்ட் கழுத்துக்கு பருப்பு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்னோடய டாட்டருக்கும் என் சன்னுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாம்பழம் குட்டி குட்டியாக இருக்கிற மாம்பழம் எனக்கு ஒரு ஃபார்மில் கிடச்சிது. ஸோ அதை போட்டு தான் இன்றைக்கி சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வீட்டில் பண்ண தயிர், சிப்ஸு, மாவடு, நார்த்தங்காய் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மெனு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல். மாம்பழம் சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளில கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தெருவில் நாங்கள் 3 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. எல்லோரும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க வேறு இடத்துக்கு போயாச்சு. ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் பேக் தான் எங்களுக்கு காண்டாக்டே கிடச்சிது. ஸோ அப்போலேருந்து மீட் பண்ணோம்னு நினச்சி அந்த நாள் இன்றைக்கி தான் கிடச்சிது எங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா விமனோட லைஃப் தான் கொஞ்சம் மிஸ்ரபிளாக இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். பிகாஸ் நம்ம என்ன தான் படித்து வேலைக்கு போய் இண்டிபெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னுலாம் போய் மீட் பண்ண முடியாது, பேச முடியாது. நிறைய கமிட்மெண்ட்ஸு, குழந்தைங்க, ஃபேமிலி, வீட்டில் வயசானவங்க, இதெல்லாம் மீறி நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது 1008 பெர்மிஷன், 1008 நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நைட்டு சாப்பாடு பண்ணணும், திருப்பி பசங்களுக்கு எப்படி இருக்குது, ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பவே முடியுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ போகிறோம், வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் சின்னதாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சு. ஸோ அன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அலங்கார் ஷாப்புக்கு போய் பார்த்தேன். அலங்கார் ஷாப்புக்கு உங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப மனசு இல்லை, ஏதாவது ஒன்று ஷாப்பிங் பண்ணணும், அலங்கார் ஷாப்புக்கு தான் நான் போவேன். இந்த வாட்டியும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்காக ஷூட் பண்ணேன். ஸோ நான் நிறையா ஐட்டங்கள் வந்திருக்குங்க. முக்கியமாக பூஜைக்குரிய பொருட்கள் அங்கே எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு பேர்ல் அந்த ஷோகேஸ் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரிஜினல் பேர்ல் நம்ம கிடைக்கும் இல்லையா? அந்த சிப்பிலேருந்து அந்த சிப்பியோடு சேர்ந்து அந்த பேர்ல் அங்கே இருந்துச்சு. 11 அந்த லக்ஷ்மி பூஜைக்காக 11 பேர்ல் கூட கொடுக்குறாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஷோகேஸ் பீஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அந்த முருகனுக்கோட அந்த 6 விளக்கு நம்ம போடுவோம் இல்லையா? அந்த விளக்குலேருந்து ஆரம்பித்து விளக்குலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இன்றைக்கி வந்திருந்தது. அதுவும் முக்கியமாக பிராஸில் பார்த்திங்கன்னா வந்திருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அலங்கார்லேயும் இன்னொரு ஷாப்பும் கொஞ்சம் பெரிய ஷாப்பாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்ட்ரீட்லேயே லாஸ்ட்லேயே இன்னொரு ஷாப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இதை விட நிறைய ஐட்டங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின்லாம் பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடிக்கு லிவிங் ரூமில் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டெயின் வைக்கணும் அப்படின்னாக்க அங்கே நிறைய ஐட்டம் இன்னுமே இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அந்த கடையை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். எக்ஸலண்ட்டான சாய்ஸ் இந்த அலங்கார். ஒரு ஹோம் டெக்கருக்கு பார்த்திங்கனாக்க உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குமே சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அவங்களுமே நிறைய அப்கமிங் நிறைய விஷயங்கள் அந்த திங்ஸ்லாம் வரதை அவங்க போட்டுன்னு தான் இருக்காங்க. பட் நான் அலங்கார் எப்போ போனாலும் ஒரு ஷூட் பண்ணி உங்களுக்காக நான் போடுவேன். லேட்டஸ்ட் டிசைன்லாம் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுவும் பிராஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம், வால் ஹேங்கிங்லேருந்து ஆரம்பித்து நிறைய புதுசான விஷயங்கள் தினமுமே அவங்கக்கிட்ட நிறைய ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் அந்த சமயத்தில் நான் எப்போதுமே கேட்டுட்டு போவேன். ஏன்னா ஷூட் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி தான் நான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு 2 சிம்பிளாக ஒரு 2 கிஃப்ட்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நைட்லாம் தூங்காமல் ஐயோ எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்லாம் யோசித்தோம். ஏன்னா ரொம்ப வருஷம் பிளான் இல்லையா? சரி எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சரி பெசன்ட் நகர் எல்லாருக்குமே ஒரு காமன் பாயிண்ட் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போய் ஒரு வழியாக 4 மணிலேருந்து ஆரம்பித்து உட்காந்து மீட் பண்ணால், அங்கே போனால் என்னங்க இதை மாதிரி கைரேகை பார்க்குற ஜோசி அம்மா எங்களை தொல்லை பண்ணிக்கினே இருந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு
ஜோசியெல்லாம் பார்த்தா கைரேகை கூட பார்க்கலங்க. கைரேகை கூட பார்க்காம பணத்துக்காக என்னமோ அடிச்சு விட்டாங்க. செம்ம கலாட்டா, செம்ம காமெடியா வந்து போயிட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு நாங்க பேச ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட நைட்டு 8 மணி வரைக்கும் என்ன பேசணும்னு கூட தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் பேசுவோம். ஸோ வந்து ஊர்லேயும் அப்படி தான் நடக்கும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட வீட்ல வந்து போய் காமன் பாயிண்ட்டா வந்து போய் கேதர் ஆயிடுவோம். ஒரு வீக்கெண்டா இருக்கட்டும், ஒரு ஹாலிடே வரட்டும், காலம்பற கடகடன்னு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவோம். நைட்டு 8 மணி வரைக்கும் பேசுவோம். என்னதான் பேசுவோம்னு தெரியாது. செம்ம திட்டு விழும் வீட்ல. அப்போலாம் ரொம்ப சைல்டுஹுட்ல ரொம்ப வந்து என்னதான் பேசுவீங்க இந்த 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனாலும் 3 பேரும் ஒரு திண்ணையா பார்த்து போய் உட்காந்துருவோம். உட்காந்து அவ்வளோ நாழி பேசுவோம். மனசுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மனசை விட்டு பேசினது மனசுக்கே வந்து ரொம்ப ரொம்ப இதமா ரொம்ப நிம்மதியா இருந்தது. அவ்வளோ நாழி பேசுவோம். வீட்ல செம்ம திட்டு விழும். அதே மாரி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோஜா, காதல் கோட்டை அது மாரி அந்த டீனேஜில் ரொமான்டிக் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த 3 நாள் அந்த படத்தை பற்றி பேசுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மெமரீஸு. முக்கியமாக வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழாலாம் நடந்தது அப்படின்னா, அந்த ஐயனார் கோவில், பிடாரியம்மன் கோவில் திருவிழா வந்து தான் நைட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அந்த மரியாதை வந்து செலுத்துவாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கும். அந்த தெரு ஃபுல்லும் நாங்க 3 பேரும் அந்த அந்த சுவாமி ஊர்வலத்தோடயே போய் அது மாதிரிலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் தீமிதி திருவிழாலாம் வந்தாக்க சொல்லவே வேணாம். ஒரு மொட்டை மாடியில அந்த டெரஸில் பார்த்தா அந்த ஊரே தெரியும். அதை மாரி அந்த இடத்துல போய் காமன் பாயிண்ட்ல போய் உட்காந்து எல்லாம் செம்ம ஜாலியா அந்த குச்சி ஐஸ்லாம் கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டுட்டு, அரட்டை அடிச்சுட்டு, வயல்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பாடுலாம் எடுத்துன்னு போய் வயல்லலாம் உட்காந்து சாப்பிட்டு, பம்பு செட்லலாம் போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு, எங்கே போனாலும் நாங்கள் 3 பேர் தாங்க போவோம். அது காலேஜ் போகும்போதும் பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், இதை மாதிரி நாங்கள் 3 பேரும் வீட்டிலலாம் செம்ம திட்டு வாங்கினாலும் 3 பேரும் எப்போதுமே சேர்ந்துருப்போம். அப்படி இணை பிரியாம இருந்த நாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அந்த 20 வருஷ கதையும் வந்து பேசி பத்தவே இல்லை எங்களுக்கு. பட் இருந்தாலும் மீண்டும் மீட் பண்ணுற வரைக்கும் இந்த மெமரீஸ் வந்து எங்களுக்கு போதும். ரொம்ப ஸ்வீட்டா. ஸோ 8 மணிக்கு மேலே அங்கே அப்படியே காரில் அப்படியே முருகன் இட்லி கடைக்கு போயிட்டு, அங்கே உட்காந்து 3 பேரும் திருப்பி அரட்டை அடிச்சுட்டு டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போதே. அவ்வளோ ரொம்ப சூப்பராக இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண அந்த மெமரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.